குண்டே எங்கடா உன்னை காணோம். மண்டோ சாட்டர்டே சண்டே நான் ஊருக்கு போனேன்டா மண்டோ. ஊர்ல போய் என்னடா செய்யற? நீனாவது அடிக்கடி இப்படி ஊருக்கு போய் என்ஜாய் பண்ற. நாங்க எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியல. அதுக்குத்தான் கிராமத்துல ஒரு வீடு வேணும், ஒரு தாத்தா பாட்டி வேணும். அதுக்கெல்லாம் கடவுளுக்கு வச்சு புண்ணியம். இந்த தடவை நான் ஊருக்கு போனப்ப என்ன கத்துக்கிட்டேன் தெரியுமா? குண்டு கேட்டுக்கடா குண்டு, என்ன கத்துக்கிட்டேன்? என்னடா கத்துக்கிட்டா சொல்லி சொல்லடா. குண்டு குண்டு தாத்தா என்னைய ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போய் நீச்சல் பழக சொல்லி கொடுத்தாருடா. உங்க தாத்தாவுக்கு நீச்சல் தெரியுமாடா? பரவாயில்லடா, உனக்கு நீச்சல்லாம் வருதாடா? எவ்வளவு நாளைக்கு போறடா? மண்டு மண்டு, நான் கிராமத்துக்கு போறதுல இருந்தே தாத்தா எனக்கு நீச்சல் சொல்லி கொடுத்துருந்தாரு. இப்ப ஒவ்வொரு டிசைன்ல நீ சொல்லுவீங்கல்ல, இங்க நீங்க போய் கத்துக்க போறீங்கல்ல, டை வெடிக்க கத்து கொடுப்பாங்கன்னு அப்படின்னீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மாத்தி மாத்தி என்னென்னமோ நீச்சல் சொல்லி தருவாரு. அப்படியே நாம பட்டர்ஃப்ளை சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நீச்சல். அப்புறம் ஒரு பக்கமா நீந்துறது, அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒன்றா சொல்லி கொடுப்பாருடா. நல்லா சொல்லி கொடுப்பாருடா. எனக்கும் நீந்த தெரியும்டா. பரவாயில்லடா குண்டு, இதுக்குத்தான் கிராமத்துல எல்லாமே சொல்லி தராங்களே. இங்க எங்களுக்கு கிராமமே இல்லாம போச்சு. அதனால நாங்க இங்க டவுன்ல நாங்க ஸ்கூல்ல தான்டா சொல்ல ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறாங்களேடா. அதுக்கு ஃபீஸ், ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறதுக்கு கிளாஸ்க்கு ஃபீஸ், மாஸ்டருக்கு ஃபீஸ், அப்புறம் ட்ரெஸ், அதுக்கு மெட்டீரியல் வாங்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய பணம் செலவழித்து கற்றுக்குறோம்டா. அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி தருவாங்க. நான் இன்னும் சாதாரணமாக நீந்துவோங்களா, அது மட்டும்தான், மற்றதெல்லாம் தெரியாதுடா. பரவாயில்லடா மண்டு மண்டு, கிராமத்துலலாம் அதெல்லாம் சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. எல்லா பிள்ளைங்களும் தண்ணிக்குள்ள நீந்தும் போது வேடாவேன்னு கூட்டு போய் அவங்களே நீந்து வச்சுருவாங்க. இல்லைன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கேர்ஃபுல்லாக நம்மளா நீந்து வைப்பாங்க. இல்லைன்னா பிள்ளைங்களோட சேர்ந்து நீந்துடுவேன் பேரில் சண்டை வந்துடும், ஆட்டம் போடுவாங்க. அதெல்லாம் இருக்குடா. அப்படி நல்ல ஜாலியாக பேசிட்டு சின்ன பிள்ளைலேருந்து கற்றுக்குவாங்க. இதுக்கெல்லாம் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன்ற பேரில் ஃபீஸ் வாங்குறாங்க. அதுக்கு மெட்டீரியலுக்கு வேறு செலவழிக்கிறாங்க. எவ்வளோ? ஆமாண்டா குண்டு, ஆமாண்டா குண்டு. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீச்சல்லாம் பாட்டிக்கும் தெரியுமா, நீந்துவாங்களாம். ஆமாம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சிலம்பு சண்டை, அது ஏன்னா கபடி விளையாட்டு, இதெல்லாம் இங்கே நமக்கு ஸ்கூலில் அதுக்கு ஒரு பீரியட், அதுக்கு ஒரு கிளாஸு, அதுக்கு ஒரு ஃபீஸு, அதுக்கு ஒரு மெட்டீரியல்னு காசாக கொடுங்காங்கடா. அந்த காலத்தில் எல்லாமே ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கடா பாட்டி. எஸ் எஸ், இப்போ தெரியுதா நான் கிராமத்துக்கு போகிறதுக்கு. அடுத்து தாத்தா எனக்கு நல்ல கம்பு சண்டை சுற்றி சொல்லி தரேன் இருக்காருடா. குண்டு, என்னையும் உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போறியாடா? பாப்பாம்டா, தாத்தாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் கூப்பிட்டு போகிறேன்டா.